அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அவுட் பேஷண்ட்ஸ் வந்து சராசரியாக 14,000 பேர் வந்து போகிற இடம். அதே மாதிரி உள்நோயாளிகள் பார்த்திங்கன்னா ஒரு 4,000 பேர் வந்து போகிற இடமாக தான் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அவசர சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பகுதிகளில் எப்போவுமே பேஷண்ட்ஸ் வந்து போகிற இடமா தான் இருக்குது. அவசர சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு வர நோயாளிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி திடீர்னு மாரடைப்பு, இல்லை பக்கவாதம், இல்லாட்டி தீப்புண், இல்லாட்டி விஷம் ஏதாவது அருந்தி, இந்த மாதிரி எல்லாம் வருகிற நோயாளிகள் எல்லாருமே ரொம்ப சிக்காக தான் எல்லோரும் வரப்போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நோயாளிகள் வந்து கூட வருகிற குடும்பத்தார் வந்து ரொம்ப மன உளைச்சலோட மன குமுறல்களோடு வரும்போது மருத்துவர்கள் ஆகிய நாங்கள் நிறைய நேரங்களில் வந்து நோயாளிகளை தான் கவனிக்க முடியறதே தவிர சில நேரங்களில் குடும்பத்தார்கிட்ட அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எங்களால் பேச முடியறது கிடையாது. அவங்க ரொம்ப மன உளைச்சலோடு வருவாங்க, கோவத்தோடு வருவாங்க. நிறைய நேரங்களில் வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆறுதலாவோ இல்லை கரெக்டான இன்ஃபர்மேஷன் போகுதாங்கிறது வந்து எங்களால் க்ராஸ் செக் பண்ண முடியறதில்ல தான் உண்மை. ஏன்னா நிறைய நோயாளிகள் வந்து போகிற இடம். ஸோ இந்த ஒரு 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 குறைபாடை சரி பண்ணுறதுக்காக எங்களுடைய முதல்வர் வந்து கிரீஃப் கவுன்சிலர்ஸ் எனப்படும் துயர ஆலோசகரை ஒரு மாத காலமாக ஒரு பைலட் பேசிஸில் ஒரு 5 பேரை எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். இந்த 5 பேரும் பார்த்திங்கன்னா சைக்கியாட்ரி பயின்று வந்த மாணவர்கள். அவர்கள் வந்து 1 மாத காலமாக இருக்கிறாங்க எங்களோட அவசர சிகிச்சையில் பர்டிகுலராக. ஸோ அவங்களோட ரோல் என்னென்னா, அடிபட்டு நோயாளியாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நிறைய பேரோட இயலாமை என்னென்னா, டாக்டர்ஸ் என்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு நான் வந்து, ஆனால் டாக்டர்ஸ் யாருமே எங்களை பார்க்கலை, பேசலை அப்படிங்கிற குறைபாடுகளோடு இருக்கிற குடும்பத்தார்கிட்ட இந்த ஆலோசகர் போய் இந்த வைத்தியமெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த மருத்துவர்கள் பார்த்துருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன, உங்களோட குறைபாடுகள் ஏதாவது இருக்குதா, உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து அழகாக இந்த ஆலோசகர்கள் வந்து பேசுகிறதுனால எங்களுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக குறைஞ்சிருக்கு. நிறைய அமைதியாக இருக்குது. யாரும் வந்து ஒரு ஒரு கவலைப்படுறவோ இல்லை ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டாவோ யாரும் எங்களுக்கு நிறையாவே குறைஞ்சி போயிருக்கு. ஸோ இந்த ஆலோசகர் வந்தது இந்த எந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க இருக்கிறது நல்லா இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை பகுதிகளில் இந்த 2 இடங்கள்லையும் வந்து இந்த கிரீஃப் கவுன்சிலர்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ். ஸோ குடும்பத்தார் வந்து யார் வந்து எப்போ வேணாலும் வந்து பேசும்போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. எங்களுக்கு வந்து அவசர சிகிச்சையில் வந்து 3 ஷிஃப்ட்டில் வந்து கிரீஃப் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. 2 பேர் வந்து 2 1 அந்த மாதிரி போஸ்ட் ஆவாங்க. நைட் டியூட்டியில் வந்து செலக்டடாக இருப்பாங்க. ஸோ இது அவங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆமாம், ஆக்சுவலாக பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கும். எல்லா டாக்டர்ஸும் பார்த்துருப்பாங்க. அவசர சிகிச்சையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையை சார்ந்த டாக்டர்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. எல்லோரும் வந்து பேசியிருப்பாங்க, இல்லை மாறி குடும்பத்தார் வந்து மாறி இருக்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ பொதுவான கம்ப்ளைண்ட் என்னென்னா, யாருமே எங்களை பார்க்கலை, எந்த வைத்தியமுமே பண்ணலை, யாரும் எங்களை வந்து கரெக்டான விஷயம் சொல்லலை, அடுத்த கட்டம் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது யாரும் எங்களுக்கு சொல்லலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு தான் மிகுதியாக காணப்படும். எல்லா இடத்துலையும் வர்ற நோயாளிகள் அரசு மருத்துவமனையில் வந்தால் அது ஒரு குறை. ஆனால் எல்லா மருத்துவர்களும் பார்த்துருப்பாங்க, மருந்துகள் செலுத்தப்பட்டிருக்கும். ஆனால் என்னென்னா, கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து அட்டெண்டர்ஸ் கிட்ட போயிருக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த துயர ஆலோசகர் வந்து ரொம்ப அழகாக அந்த கேப்பை வந்து அவங்க பிரிட்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ கரெக்டாக எங்ககிட்டேயும் வந்து இந்த பேஷண்ட்டோட கம்ப்ளீட் மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தார் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி மனக்குமுறலில் இருக்காங்களா, இல்லை கோபமாக இருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு குழப்ப ஸ்டேஜில் இருக்காங்க. சில அட்டெண்டர்ஸ் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருப்பாங்க, இல்லாட்டி எங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேணும், எங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும். ஸோ எல்லாத்தையுமே இந்த ஆலோசகர் கரெக்டாக அவங்கள்ட்ட வந்து கேதர் பண்ணி எங்ககிட்ட சொல்லும்போது நாங்கள் திருப்பி அந்த குடும்பத்தார்கிட்ட பேசுகிறது ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது.